வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்போன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், ஆல் எஸ்எம்பிஎஸ் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ் பற்றி கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாரோ இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், சர்வீசிங் வீடியோஸ் ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, கூட ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோமேட்டிக் சோலார் லேம்ப். ஆட்டோமேட்டிக் சோலார் லேம்ப்னா எப்படி? உங்களுக்கு பகலானா ஆஃப் ஆயிடணும், நைட் ஆனால் எரியணும் ஒரு லைட். சிம்பிளாக ஒரு எல்இடி வச்சு நாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். சிம்பிளாக ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்டை மேக் பண்ணி கற்றுக்குங்க. அப்போ தான் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட, அதுவும் குறிப்பாக சோலார் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக சர்வீஸ் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே வெரி ஆவரேஜ் பீப்புள், ஒரு படிக்க தெரியாதவங்களா இருந்தாலும் பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எலக்ட்ரானிக்கில், அவங்களுக்கு இது இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரீஷியன்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. எலக்ட்ரீஷியன்ஸ் எல்லாமே ஃபியூச்சரில் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸாக மாறப்போகுது. ஸோ உங்களைய அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். முடிஞ்சோ ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பிக்கப் பண்ணி மேலே வரலாம். ஓகேங்களா? அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் மேஜர் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் சைஸ் வரும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் லெவல் 1 லெவல் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் செய்யும்போது தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். நம்ம என்ன நிறைய கற்றுக்கலாம், நிறைய டவுட் வரும், இல்லைன்னா டவுட் வராது. தியரி படித்தா டவுட்டே வராது, எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சர்வீஸ் பண்ண முடியாது. அதனால தான் சப்போஸ் பாலிடெக்னிக் ப்ரெசன்ட் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட் ஆகட்டும், என்ஜினியரிங் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட் ஆகட்டும், அவங்களால ஃபீல்டுகளை போய் சர்வீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை. என்ன காரணம்னா இதுதான், ப்ராக்டிக்கல் பேஸ் இல்லாதனால தான். அதனால் ப்ராக்டிக்கல் பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதில் வந்து இந்த சோலார் செல், இது சோலார் செல், சோலார் பேனல் ஏற்கனவே தெரியும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த மாதிரி பேனல்ஸ் நிறைய இருக்கு எங்ககிட்ட. இது வந்து ஒரு 6 வோல்ட் 5 வாட் பேனல். இதுலேயே 6 வோல்ட்டில் 10 வாட் பேனல், 7 வாட் பேனல் இருக்கு. அது மாதிரி எல்லாமே இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் ஆன்லைனில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்களேன், இது ஒரு பேனல். ஓகேவா? தென் இது வந்து 1225 என்ன போட்டிருக்கு, 12 வோல்ட்டு 25 இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். எல்லாமே பாலிகிறிஸ்டலின் பேனல். விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்கும், பட் நல்லா இருக்கும். நம்ம பிகினர்ஸ், நியூ கமர்ஸ், நமக்கு இது போதுமானது. பட் கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுமே, ஒவ்வொரு வியூவர்ஸுமே ஒரு சோலார் பேனல் நீங்கள் எங்கிட்ட வாங்கலைன்னா கூட கவலை இல்லை. பட் உங்கள்கிட்ட ஒரு சோலார் பேனல், அதை ஒட்டி அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் கம்பல்சரி உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்குமே ஒரு சோலார் இன்ஜினியர் நிறைய பக்கம் வாண்டட் இருக்கு. ஜஸ்ட் எரெக்ஷன் தான், அந்த ஒயரிங் ரூட்டிங் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் தேவைப்படும். அதனால் ரெக்யர்மெண்ட் நிறையா இருக்குது. முதல்ல நீங்கள் ஒன்று அசம்பிள் பண்ணுங்க. சிம்பிளாக ஒரு மினி சோலார் சிஸ்டம் உங்கள் கடைக்கு, உங்கள் வீட்டுக்கு அசம்பிள் பண்ணுங்க. தென் அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் மெல்ல மெல்ல போகலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, சிம்பிள் சர்க்கியூட். இதில் பார்த்தீங்கன்னா S8550 இந்த டிரான்சிஸ்டருக்கு பதிலாக BC557 யூஸ் பண்ணலாம், PNP டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல 2 செல்லு கொடுத்துருக்கு. பாருங்க, இந்த இடத்துல 2 செல் இருக்கு. இந்த செல்லு பீப் பாருங்க, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி செல். இது வந்து நிக்கல் கேட்மியம், நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு இந்த மாதிரி இருக்கு. நிக்கல் கேட்மியம்னா எல்லோ கலரில் வரும், ஒயிட் கலரில் வரும். இது கலர் முக்கியம் இல்லை. இது வந்து நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு இந்த மாதிரி செல் இருக்கும். இதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். இது சார்ஜிங் செல் மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள். இதை ஒட்டி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு.
நாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் இபி சப்ளையை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஒரு அடாப்டர், ஸ்டெப் டவுன், டிசி சார்ஜிங் சர்க்யூட் இல்லைன்னா சார்ஜிங் மாடூல், அந்த சார்ஜிங் மாடூல் இருக்கும். இந்த சார்ஜிங் மாடூல் யூஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் மாடூல் இது எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் 4 செல்லு வந்து என்ன பண்ணலாம், சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் சார்ஜர் யூஸ் பண்ணி தான் இது வரைக்கும் நான் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாம் எதுவும் இல்லாமல், இபி கனெக்ஷன் இல்லாமல், பியூர் சோலார் எனர்ஜி, ஒரு பைசா செலவு இல்லாமல் இந்த செல்லெல்லாம், இந்த மாதிரி டைப் ஆஃப் செல் எல்லாமே எல்லா செல்லுமே சார்ஜ் பண்ணலாம். ஓகேவா? அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லெட் ஆசிட் பேட்டரி அதுவும் சார்ஜ் பண்ணலாம். நிக்கல் கேட்மியம், நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு, பாலிமர், லித்தியம் அயான், லித்தியம் பெரோபாஸ்பேட், இன்னும் நிறையாலாம் வரப்போகுது ஃபியூச்சரில். ஓகே, சரி. இப்போ பார்க்கலாம் என்ன இருக்குது. ஒரு பேனல் இருக்குது. பேனல் சிம்பிளாக 3 வோல்ட் பேனல், அவ்வளோதான், அதிகமாகலாம் கிடையாது. பாருங்கள், 3 வோல்ட் பேனலு. நான் கொஞ்சம் சர்க்கியூட்டை மறுபடியும் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணிக்கிறேன். பேனல் இருக்குது. ஒரு டிரான்சிஸ்டர், 2 ரெசிஸ்டர், ஒரு எல்இடி. இந்த இடத்துல ஒரு IN581817 இது ஒரு டயோடு இருக்குது. IN4007 கூட யூஸ் பண்ணலாம். ஒரு சுவிட்ச் ப்ளஸ் இந்த இடத்துல 2 செல்லு சீரீஸாக, ஒரு ஹோல்டர் லைக் திஸ், த ஹோல்டர், இதான் ஹோல்டர். இந்த 2 செல் இருக்குது ப்ளஸ் இந்த பேனல். இவ்வளவு இருந்தால் போதும். நிறையா இருக்குது பேனல், ரொம்ப விலை கம்மி. நீங்கள் நிறைய அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸ்கூலில் ப்ராஜெக்ட் ஒர்க்கு எல்லாத்துலேயுமே இந்த செல் நிறையா ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்டு சும்மா எலிமெண்ட்ரி ஸ்கூல் மேலவே ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க சோலார் பேனலில். இதனுடைய ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ், ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் ஒரு பேனல். இதில் 5 to 7 வோல்ட், 5 to 6 வோல்ட் வரும் பீக்கில். ஓகே, நாம் அதை வச்சு என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி 2 செல்லை சார்ஜ் பண்ணி லைஃப் ஃபுல்லாமே இந்த செல்லோட ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்குண்டான சர்க்யூட் டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன். இந்த ஹோல்டர் இருக்குது. இந்த ஹோல்டரில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி செல்லல் வந்து நம்ம ஹோல்டு பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனல் இருந்தால் போதும், உடனே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எ சிம்பிள் சார்ஜிங் சர்க்யூட் ஆல்சோ. இந்த செல்லை வந்து நம்ம 2 செல்லு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா போதும், 3 வோல்ட் இருந்தால் போதும். நமக்கு இந்த பேனல் மூலிமா வரக்கூடிய இந்த மினி பேனல் இருக்கு இல்லையா, இது 50 ருபீஸ் காஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் டேக் இருக்குது. இது வந்து ஒயர் ஸ்கிராப் பண்ணி ஒயர் எடுத்துக்கலாம். இந்த வோல்ட் இருந்தாவே போதும், இந்த செல்லை சார்ஜ் பண்ணலாம். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் இப்போ சர்க்யூட்டில் இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. இங்கிருந்து என்ன ஆகுது, ப்ளஸ் வோல்ட்டு. சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது இந்த வோல்ட்டு நேராக இந்த டயோடு வழியாக, இந்த சுவிட்ச் வழியாக இந்த பேட்டரிக்கு 2 செல் சீரீஸில் இருக்கிறனால இது பேட்டரி, உடனே இது சார்ஜ் ஏறும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் ஏதாவது கண்டக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர். சப்ளை எங்கேருந்து போகுது, இந்த மாதிரி போகுது, இந்த மாதிரி போகுது. இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். பிஎன்பி டிரான்சிஸ்டர் இதுக்கு போல் என்ன சொல்லியிருக்கிறேன், BC557 கூட யூஸ் பண்ணலாம், 558 கூட யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர்னால் அது கலெக்டருக்கு பாசிட்டிவ் வோல்ட் வேணும், எமிட்டருக்கு நெகட்டிவ் வோல்ட் வேணும். இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும்னா கலெக்டருக்கு ஹை பாசிட்டிவ் இருக்கணும், எமிட்டருக்கு ஹை நெகட்டிவ் இருக்கணும், பேஸுக்கு லெஸ் பாசிட்டிவ் வோல்ட் இருக்கணும். அப்போ தான் ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். டிரான்சிஸ்டர் பற்றி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் கூட உங்களுக்கு ஒரு பகல் டைம்லையும் நைட் டைம்லையும் ஒரு ரிலே யூஸ் பண்ணி, ஒரு பேனல் யூஸ் பண்ணி எப்படி நாம் ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம், ஒரு லெட் ஆசிட் பேட்டரியை சார்ஜ் பண்ணலாங்கிற வீடியோ இதில் கொடுத்துருக்கோம். ஒருவேளை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒவ்வொரு வீடியோவுடைய நோக்கம் என்னென்னா, வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட சர்வீஸ்க்குள்ளே வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாமே டயக்ராம் பேஸ்டு தான். இந்த டயக்ராம் யாருக்கு படிக்க தெரியுதோ, இந்த டயக்ராம் யாருக்கு புரியுதோ அவங்க தான் சர்வீஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் மாற்றி பார்க்கறது, எதை வேணாலும் மாற்றி பார்க்கறதுனா அவங்க சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பேட்டரி இருக்குது, இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர், பேஸ் பயாஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்பிஎன் பிஎன்பிக்கு சொல்லியிருக்கேன். பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருந்தால் அந்த கண்டக்ஷன் பார்த்து எப்படி இருக்கணும், எமிட்டருக்கு ஹை பாசிட்டிவ் இருக்கணும், கலெக்டருக்கு ஹை நெகட்டிவ் இருக்கணும்.
பேஸுக்கு லெஸ் நெகட்டிவ் வோல்ட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இதெல்லாம் பேசிக் பிரின்சிபல் தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு பேனல் சூரிய வெளிச்சம் வரும்போது பேனல்லேருந்து பாசிட்டிவ் வோல்ட் டயோடு வழியாக சுவிட்ச் வழியாக இந்த பேட்டரியோட ப்ளஸுக்கு போகுது, மைனஸ் காமன் கிரவுண்டு. அதனால் இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். ஓகேவா? ஃபுல்லாக சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் இரவு நேரம் மாலை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வோல்ட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிட்டு வந்து 0 ஆயிரும் இல்லையா? அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னா இந்த பேனலுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதான் மைனஸ். இந்த மைனஸ் வோல்ட் வந்து நேராக இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக பேஸுக்கு வரும் மைனஸ். எப்போ மைனஸ் வோல்ட் வருதோ அப்படி வரும் பொழுது இந்த டிரான்சிஸ்டர் அப்பதான் கண்டக்ஷன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகி இந்த எமிட்டருக்கு பாசிட்டிவ் வோல்ட் வருது இல்லையா, இது அப்பதான் டிரான்சிஸ்டர் வழியா இந்த எல்இடிக்கு வரும். இந்த எல்இடிக்கு இங்க பிளஸ் மைனஸ் வந்தா இந்த எல்இடி எரிய ஆரம்பிக்கும். இது ஒரு 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் லிமிட்டிங் போட்டிருக்கு. அப்போ ஈவினிங் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நைட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு எல்இடியோ 2 எல்இடியோ 4 சீரீஸோ பேரலோ நீங்க எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியோடைய கேப்பபிளை பொறுத்து, சோலாருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. சோலார் பேனல் கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், இதுல எவ்வளவு வோல்ட் வருது எவ்வளவு ஆம்பியர் வருது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அதான் இந்த பேனலுடைய வாட். ஏன்னா நிறைய கம்பெனில பேனல் வாட் வந்து கரெக்டா இருக்காது. 100 வாட்னு போட்டிருப்பாங்க, ஆனா 100 வாட் வராது. 50 வாட்ஸ் போட்டிருப்பாங்க, இல்ல பாதி தான் வரும். சில கம்பெனி பேனல்ல 100 வாட்ஸ் சொல்லியிருக்க பேனல்ல 110 120 வாட்ஸ் கூட அவுட்புட் வரும் சில கம்பெனில. பட் விலை ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? சப்போஸ் மானோ கிறிஸ்டலின் பேன், மானோ ஆப்கட் பிரேக் இதெல்லாம் வந்து குவாலிட்டியா வரும். அது அடுத்தடுத்த வீடியோல வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். இதுல இங்க இந்த எமிட்டர்ல பாசிட்டிவ் வோல்ட் இருந்தாலும் இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகாது. எப்ப கண்டக்ஷன் ஆகும் அப்படின்னா சூரிய வெளிச்சம் இல்லாத பொழுது இந்த பேஸுக்கு லெஸ் நெகட்டிவ் வோல்ட் கிடைக்கும் த்ரூ பேனல் வழியா. அந்த நெகட்டிவ் வோல்ட்டை பயன்படுத்தி இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இது கண்டக்ஷன் ஆகிறதுனால இந்த எல்இடி எரியும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா ஈவினிங் ஆனா ஆட்டோமேட்டிக்கா இந்த பல்ப் எரிய ஆரம்பிச்சிரும். ஓகே, பகல் நேரத்தில் இது கட் ஆஃப் ஆயிரும். இது சூரிய உற்பத்தி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் போதே என்ன ஆயிரும் அப்படின்னா உடனே இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட் வந்துடும். பாசிட்டிவ் வோல்ட் வந்தா இந்த பிஎன்பி கண்டக்ட் ஆகாது. அதனால ஏஸ் யூஸ்வலா இந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஏறி கண்டக்ட் இருக்கும். ஒரு சிம்பிள் ஒரு ஐடியா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்க, அசம்பிள் பண்ணி பாருங்க, அப்பதான் ஒரு ஐடியா உங்களுக்கு அறியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா?